சூரிய கதிர்கள் இனி வெப்பத்தை மட்டும் தராது, அதற்கு பதிலாக குளிர்ச்சியை தரும் என்று நான் கூறினால் உங்கள் மின்சார கட்டணத்தின் கவலையும் குறையக்கூடும். அதன் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிக்கவும் முடியும் என்றால் என்ன முட்டாள்தனம் இது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள், அது எப்படி என்று நான் விளக்குகிறேன். இந்தியா ஒரு விவசாயம் சார்ந்த நாடு. இந்தியாவில் மிகப்பெரிய தொழில் விவசாயம். விவசாயத்தில் மிகப்பெரிய செலவு நீர்ப்பாசனம். ஒரு வளரும் நாட்டிற்கு மின்சாரம் மிகவும் அத்தியாவசியமானது. 2014க்கு முன் கிராமப்புற இந்தியாவில் மின்சார நிலைமை இவ்வாறு இருந்தது. வீடுகளில் மின்சாரம் இல்லை. மக்கள் ஜெனரேட்டர்கள் மற்றும் இன்வெர்ட்டர்களை பயன்படுத்தி பேட்டரிகளை சார்ஜ் செய்து மின் விளக்குகளை எரிய வைக்க வேண்டியிருந்தது. மின்சாரத்தை சரியாக பயன்படுத்தாததால் பொருளாதார வளர்ச்சி மந்தமடைந்தது மட்டுமல்லாமல் விவசாய உற்பத்தியும் குறைந்தது. விவசாயிகளின் மின்சார கட்டணமும் அதிகரித்தது. மின்சாரம் இருக்கும்போது மோட்டாரை இயக்குவோம், அதனால் மின்சார கட்டணம் மிக அதிகமாக வரும். அவ்வளவு பெரிய மின்சார கட்டண தொகையை செலுத்துவது எங்களை போன்ற விவசாயம் செய்பவர்களுக்கு சாத்தியமில்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு சூரிய கதிர்கள்தான். சூரிய ஒளி சோலார் செல்கள் மீது விழும்போது அது எலக்ட்ரான்களை தூண்டி அதிர்வை உருவாக்குகிறது. இந்த அதிர்வு ஆற்றலை உருவாக்குகிறது. அதை நாம் மின்சாரமாக மாற்றுகிறோம். முன்பு சோலார் திட்டங்களை செயல்படுத்துவதில் பல கட்டுப்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு குறைபாடு இருந்தது. இந்தியாவின் மிகப்பெரிய சவால் சோலார் பேனல்கள் மற்றும் உபகரணங்களில் ஆராய்ச்சி மற்றும் நவீன உற்பத்தி குறைபாடே ஆகும். இதன் இறக்குமதி நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரமாக இருந்தது. சோலார் பேனல்கள் தான் இந்த அமைப்பின் இதயம். அவற்றை மீண்டும் மீண்டும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் வளர முடியாது. சிறு தொழில் முனைவோருக்கு கடன் கிடைப்பதில் சிரமம், நிலத்தகராறுகள் மற்றும் சிக்கலான மானிய முறைகள் காரணமாக பல திட்டங்கள் மக்களை சென்றடையவில்லை. ஒவ்வொரு குடும்பமும் வீட்டிலேயே மின்சாரம் தயாரித்து அதை விற்பனை செய்து வருமானம் ஈட்ட வேண்டும் என்று மோடி விரும்புகிறார். இதற்காக PM சூரியகர் இலவச மின்சார திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தற்போது இத்திட்டம் 1 கோடி குடும்பங்களுக்கானது. நாங்கள் கண்டென்ட்ரே கிரீன் சோலார் நிறுவனம் மூலம் சோலார் பொருத்தினோம். எவ்வளவு மானியம் கிடைக்கும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே தெளிவாக தெரிவித்தனர். அவர்கள் சொன்ன காலக்கெடுவுக்குள் அந்த பணம் சரியாக என் வங்கி கணக்கில் வந்து சேர்ந்தது. நான் PM சூரியகர் இணையதளத்தில் விண்ணப்பித்தேன். 4 முதல் 5 நாட்களில் அனைத்து ஆவணப் பணிகளும் முடிந்துவிட்டது. அந்த நிறுவனமே வந்து நேரடியாக சோலார் அமைப்பை நிறுவினார்கள். முன்பு 5000 முதல் 6000 ரூபாய் வந்த மின்சார கட்டணம் இப்போது முழுமையாக குறைந்துவிட்டது. PM குசும் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்காக சோலார் பம்புகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்க 90% வரை மானியம் வழங்கப்படுகிறது. மானியத்தின் உதவியால் செலவு மிகவும் குறைகிறது. மானியம் இல்லை என்றால் இதுபோன்ற அமைப்பை நிறுவ 1.5 முதல் 2 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். நாங்கள் எந்த கடனும் வாங்கவில்லை. வெறும் 25,000 ரூபாயில் சோலார் பேனல்களை பொருத்தினோம். இந்த சோலார் பம்ப் மூலம் எங்களுக்கு போதிய தண்ணீர் கிடைக்கிறது. அது எங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது. PM குசும் திட்டம் மூலம் என் வாழ்க்கை நன்றாக உள்ளது. குழந்தைகளின் கல்விக்கும் விளையாட்டிற்கும் இப்போது எந்த தடையும் இல்லை. இன்று அரசு எடுத்துள்ள பல முயற்சிகள் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கின்றன. இங்கேயே தயாரித்து இங்கேயே பொருத்துங்கள் என்று ஊக்குவிக்கிறார்கள். PLI, ALMM, நெட் மீட்டரிங் போன்ற திட்டங்கள் மலிவான மற்றும் நம்பகமான சோலார் மின்சாரத்தை வேகமாக வளர்த்துள்ளன. 2014 வரை இந்தியாவின் சோலார் மின் உற்பத்தி திறன் வெறும் 3 ஜிகாவாட்டாக இருந்தது. இன்று அது சுமார் 130 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது. 2030க்குள் 280 ஜிகாவாட் சோலார் திறனை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இன்று பல புதிய உற்பத்தியாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் இத்துறையில் நுழைகின்றனர். ஒவ்வொரு வீட்டிலும் இன்று சோலார் பற்றிய பேச்சு உள்ளது. சூரிய கதிர்கள் மின்சார கட்டணத்தை குறைப்பதோடு பணம் சம்பாதிக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்குகின்றன. நீங்களும் சோலார் பேனல்களை பொருத்தி விட்டீர்களா?